கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த வருடத்தில் முதலாவது ஞாயிறன்று முதல் தேதியில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அடியனு கூட ஒரு சின்ன டீம் போன வாரத்தில் நானும் சிஸ்டர் இந்திராவதி, சிஸ்டர் ஜோசஃபின், சிஸ்டர் சுசீலா, அப்புறம் சில சீன சகோதரர்கள் என்னோடு கூட இணைந்து வந்துட்டு நாம் இந்தியா சென்றிருந்தோம் ஊழியத்திற்கு. அந்த ஊழியத்தை முடித்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே இருக்க ஊழியங்கள் சிறப்பாக இருக்கிறது. எனவே அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 2 காரியம் இருப்பதனால நான் நேரத்தை வேகமாக உங்கள் நேரத்தை நாம் துரிதமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். இந்த காலம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய தலைப்பு எப்படி கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, த ப்ராமிஸ் ஆஃப் அ சேவியர். ஆங்கிலத்தில் இப்படி போட்டு இருக்கிற இரட்சகருக்கான வாக்குறுதி அல்லது வாக்கு தத்தம் அல்லது இரட்சகரின் வாக்குறுதி, இந்த இரட்சகரின் வாக்கு தத்தம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், ஐயா கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி தானே இருக்குது, ஏன் 1ஆம் தேதியே தொடங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் இந்த காலங்களில் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, ஒரு முக்கியமாக அந்தந்த மாதத்துலையும் அந்த மாதத்தின் கருத்துக்களை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். விசேஷமாக இந்த மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நற்செய்தியை உலகமே கொண்டாடிட்டுருக்கு. கிறிஸ்மஸ் வந்துட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், கிறிஸ்மஸ் அரௌண்ட் த கார்னர்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஆர்ச்சர்ட் ரோடெலாம் போயிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், கிறிஸ்மஸ் அங்கே வந்த மாதிரி இருக்கும். எல்லா லைட்ஸ் எல்லாம் பல்ப்லாம் எல்லாச்சும் உலகமெல்லாம் அந்த இன்றைக்கி நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிறிஸ்மஸ் சீசனில். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுற மூடு இருக்குது, செலிப்ரேஷன் மூடு இருக்குது, நிறைய துணிமணி வாங்குறது, சாப்பாடு, டெக்கரேஷன், அது இதுன்னு. முதல்ல சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்ன செய்வோம், க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் அனுப்பிட்டு கிடப்போம். அவங்க எழுதுறதெல்லாம் எல்லாருக்கும் அனுப்புவோம். கிறிஸ்மஸ் காலங்களில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்லாருக்கும் நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புறது. இப்போ அது கொஞ்சம் காணா போயிடுச்சு. அதனால் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அது ஏன்னா சரி, இருந்தாலும் இந்த காலங்களில் நம்ம சபையுடைய முக்கியமான அஸ்திவாரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஏசாமியை கொண்டாடினா போதுமானா பத்தாது எனக்கு. ஏசு கிறிஸ்துடைய முதல் வருகை இல்லைன்னு சொன்னால் 2ஆம் வருகை கிடையாது. இயேசுடைய முதல் வருகை இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவமும் கிடையாது, சிலுவையும் கிடையாது. இந்த மாதிரி எல்லா காரியத்துக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆண்டோட இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை ரொம்ப முக்கியமானது. நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம், அதை முதல் வருகை என்னன்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் அட்வென்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்வென்ட் என்னதுக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் எப்படி வந்து உதித்தார், அதை தான் என்ன சொல்வது, உலகமே கிறிஸ்மஸ் என்று கிறிஸ்துவ மேஸ் என்று கொண்டாடிட்டுருக்காங்க. நானும் நீங்களும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இந்த நல்ல அருமையான கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் உலகம் கொண்டாடுகிற போல் நாம் கொண்டாடுறபடி கருத்துள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், அதாவது கர்த்தருடைய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்தை கற்றுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு சிறப்பான கிறிஸ்மஸை என் வாழ்க்கையில் கொண்டாடுவேன். நான் பல வேலையை சொல்லியிருக்கேன். நிஷப்தம் விந்த நிஷப்தம் கிறிஸ்து நாலு புட்டின ரோஜு நிஜ கிறிஸ்மஸ் பண்டிகை ரோஜு. இது தெலுங்கு பாட்டு. இதை நான் பாடுவேன், இப்போ பாட மாட்டேன். இந்த பாட்டு சொல்லுது, நிஷப்தம். ஏசாமி பிறக்கும்போது எப்படி இருந்துச்சான், நிஷப்தம்னா என்னது, அமைதியாக இருந்துச்சு. அந்த நிஷப்தம் கிறிஸ்து நாலு பொட்டின ரோஜு நிஜ கிறிஸ்மஸ். ஏசு கிறிஸ்து எப்போ என் உள்ளத்தில் பிறந்தாதோ அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெலுங்கு பாட்டு. சரிங்களா? ஆக இன்றைக்கி நானும் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிற காரியம், அதாவது செலிப்ரேஷன் நல்லது, துணிமணி வாங்க, க்ரீட்டிங் அனுப்புங்க, சாப்பிடுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் ஆண்டவராக இயேசு என்ற நபர் பிறந்திருந்தா தான் அது உண்மையான கிறிஸ்மஸ். இல்லைன்னா அது ஃபேக் கிறிஸ்மஸ், அது பொய்யான கிறிஸ்மஸ் வச்சுக்கோங்களேன். எனவே இந்த நல்ல நாளிலும் ஒரு சிலருக்கு என்ன செய்கிறேன், எனவே கடவுள் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். நான் தொடர்ந்து வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வேத பகுதி என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஏசாயா எழுதின சுவிசேஷம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். எனக்காக எடுத்தவங்க சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக வாசிங்க. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அடுத்த வசனம் 7. ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி நியாயத்தினாலும் நீதியினாலும்
நிலைப்படுத்தும்படிக்கு கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் முடிவில்லை. இது தேவனுடைய கர்த்தருடைய சேனைகள் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆக இன்றைக்கி நான் 3 முக்கியமான காரியங்களை சொல்வது என்னுடைய வழக்கம். எனவே நான் 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது இங்கே போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன். முதலாவது த ஐடென்டிட்டி ஆஃப் த ப்ராமிஸ் சேவியர். யார் இந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ரட்சகர்? ரெண்டாவது அவருடைய நாமங்கள் என்ன? அதாவது அந்த டைட்டில் ஆஃப் த ப்ராமிஸ் சேவியர், ஆண்டவராகிய இந்த ரட்சகருடைய பண்புகள் அல்லது குணாதிசயங்கள், அது எதை குறிக்குதுன்னு கேட்டால் அவருடைய பண்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்குது. மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு த ரெயின் ஆஃப் த ப்ராமிஸ் சேவியர். அவர் எப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார்? த ரெயின் ஆஃப் த ப்ராமிஸ் சேவியர், அதாவது என்ன செய்கிறார்? அந்த வாக்குத்தத்தம் செய்த ரட்சகர் எப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்ற வேதம் 7வது வசனம் சொல்லுது. அங்கே நான் போட்டிருக்கேன், RARB 7வது வசனத்தில். போகிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக நம்ம ஒன்றும் என்ன செய்யணும்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லணும். எப்போதுமே ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது அந்த புத்தகத்தோட வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி யார், அவர் என்ன பண்ணினார், யார் காலத்தில் இதை பண்ணார், இதை ஏன் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். எனவே தான் அதை சொல்கிறது. ஏசாயா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏசாயா 1:1 வாசிங்களேன். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா ஜூதாவின் ராஜாக்களை உசியா, ஜோதாம், ஆகாஸ் நாட்களில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் யார் காலத்தில் இருக்கிற 4 ராஜாக்கள் காலங்களில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த வேத பகுதி யார் மூலமாக செய்கிற 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலேருந்து 9வது அதிகாரம் வாசிக்கிற பொழுது இந்த அதிகாரத்தை யாருக்கு 12வது அதிகாரம் வரை ஆகாஸ் ராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறார், ஆஹாஸ்ன்னு சொல்லிட்டு பேர். அவர் காலத்தில் இந்த தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்திருக்கிறார். இந்த ஆகாஸ் ராஜா எப்படிப்பட்டவர்னு கேட்டேன். குறைந்தது, அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு குறைந்தது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்குது. இன்னும் துல்லியமாக நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த ஆண்டவருடைய ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் யாருக்கு டைத்து சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆகாஸ் ராஜா காலத்தில் சொல்கிறார். இந்த ஆகாஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எப்படிப்பட்டவரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோசமான ராஜாங்க அவர் ஆகாஸ் ராஜா. ஆங்கிலத்தை சொல்லுது என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆகாஸ் ரிமெம்பர் ஒன் ஆஃப் மோஸ்ட் விக்கெட் கிங் ஆஃப் ஜூடா லீடிங் நேஷன் இன்டு ஸ்பிரிச்சுவல் டிக்ளைன் அண்ட் ஐடாலட்ரி. இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோசமான ராஜா. அதாவது நீங்கள் பின்னாடி நீங்கள் போய் வாசிக்கணும். அதாவது வரலாற்று பின்னணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வரலாறு தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் நாடு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, அவங்க 400 வருஷம் எப்படி நடந்து வந்தாங்க, எப்படி அவங்க இப்போ கானானில் வந்து தங்கியிருந்தாங்க, எப்படி ராஜா சவுல் வந்தார், தாவீது வந்தார், சாலமன் வந்தார், அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படி 2 நாடாக பிரியுது என்பதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆகாஸ் எப்படிப்பட்ட ராஜான்னு கேட்டிங்கன்னா, அதாவது எருசலேமில் யூதாவின் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் ஒரு நல்ல ராஜா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தன் மகனை தீ கடக்க வைக்கிறார். எல்லா இடங்களிலும் என்ன செய்கிறாரு? சிலை வணக்கத்தை கொண்டு வர்றார். வேதத்தில் சிலை வணக்கம் வேதத்துக்கு தேவனுக்கு பிடிமில்லாதது. ஆக எல்லா இடத்துல என்ன செய்கிறான்னு கேட்டால், இவரை பற்றி படிக்கிற 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம், 2 நாளாகமம் 28வது அதிகாரம், அப்புறம் 7வது அதிகாரம், அதாவது ஏசாயா 7லேருந்து 9 அதிகாரம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவரை பற்றி நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுங்க. 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 13 வாசிச்சிங்கன்னா அவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணினாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் என்னென்னா அசீரியர்கள் வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நாடும் சிரியா நாடும் சேர்ந்துக்கிட்டு யாருக்கு விரோதமாக போயிட்டுருக்காங்க? இவங்களை எதிர்த்து போயிட்டுருக்காங்க. யூதாவுக்கு விரோதமாக அவங்க சண்டை போர் பண்ண போகிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க, அசீரியாவோட கை கோர்த்துக்கிறார். கடவுள் மேலே நம்பிக்கை விட்டுட்டு அசீர் ராஜாக்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. அதனால் நிறையா கப்பம் கட்டுறாரு அவர்களுக்கு. தேவாலயத்தில் வர்ற பெரிய தொகையை என்ன செய்கிறாரு, அந்த அசீரிய நாட்டுக்கு உதவி செய்கிறார். அசீர் ராஜாவோட திக்லைத் பிளேஸர், அதை பற்றி பேசுவோம். ஆக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுக்கும் பொழுது நிறையா, ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது. அதுதான் அடுத்த பிரச்சனை. ஒரு பக்கம் என்ன நடக்குது, பொலிட்டிக்கல் டர்மாயில் சொல்லுவாங்க. எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் நிலை இல்லாத தன்மை, என்ன நடக்கும்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய சீரழிவு. எல்லா இடமும் தேவாலயத்துக்கு தேவனுடைய ஆளுகை தேவர் ஆராதனைக்கு விட்டுட்டு சிலை வணக்கங்கள் வந்துருச்சு. அவன் சொந்த பிள்ளையை என்ன செய்கிறான், மகனையே அவன் தீயில கடக்க வைக்கிறவனாக இருக்கிறான். இதெல்லாம் புறஜாதிகளுடைய பண்புகள், பாகாலுடைய பண்பு.
ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஏசாயா வர்றாரு. ஏசாயா 7வது அதிகாரத்தை வந்து வாசிங்க எனக்காக. 11வது வசனம் வாசிங்க. 7:11 வாசிக்கலாம். ம் ம் வேண்டிக்கொள். ம் ஆ அங்கே போய் ஆகாசை கேட்குறாரு, ஆகாசே இந்த மாதிரி இருக்கும் உன் சூழ்நிலை. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீ என்ன செய்ய, ஒரு அடையாளத்தை தேவன்கிட்ட கேளுன்னு சொன்ன உடனே 12வது வசனம். ஆகாசோ அவன் என்ன செய்கிறான், ரொம்ப பக்திமான் மாதிரி, அவன் கடவுள் பிரியமில்லாதவன். அவர் என்ன சொல்கிறார், இல்லை அப்படிலாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவர் முதலாவது வாக்குத்தத்தம் செய்கிறாரு. அதான் இன்றைக்கி வாசித்த 14வது வசனம். 7:14 ஆதலால் கொடுப்பார் பெறுவாள். ஆக அங்கே வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் ஏசாயா. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த காரியம் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் துவங்கின தேவனுடைய வாக்குத்தத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஆண்டவர் எல்லா யூதர்களுக்கும் ஒரு மனதில் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மேசியா வரப்போகிறார். அந்த மேசியா வந்து என்ன செய்கிறார், எங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். என்ன விடுதலை தருவார்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக இந்த இடத்துல ஃபிசிக்கல் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. எப்போதுமே அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரு ராஜா வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார்னு சொல்லிட்டு. அங்கே இதை சொன்னவர் தான். இதை தொடர்ச்சி தான் 9வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு காரியம். இங்கே விசேஷமாக நம்ம வந்துடும்போது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, வசனம் 9:2 வாசித்து பாருங்களேன் எனக்காக. இருளில் நடக்கிற ஜனங்கள். ஆக இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்க, விசேஷமாக இஸ்ரவேல் யூத ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருளல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த நாட்கள் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசி செய்கிறார். இந்த காரியங்களில் அங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியாகவும் ஆவிக்குரியாகவும் அங்கே சீரழிவு நடந்துட்டுருக்கு யூதாவில். அப்போது அவர்களுக்கு என்ன சொல்கிறார் ஏசாயா வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். என்னன்னு கேட்டால், நமக்கு மேசியா வரப்போகிறார். அவர் என்ன செய்வார், நம்பிக்கை தரப்போகிறார், வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் நித்திய நீதியும் தரப்போகிறான்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இங்கிலீஷில் சொல்லும்போது, திஸ் ப்ரொபோஸ் பாயிண்ட் டு த கமிங் மெசாயா who would bring light, peace and eternal justice. அதை தான் இந்த வேத பகுதி சொல்லுது. This verse reveals the character, mission, eternal reign of Jesus Christ, the promised Savior. இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரட்சகர் வரப்போகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. அவர் தன்மை என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை இந்த காலங்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட சுருக்கமாக நான் உங்களோடு கூட பேசிட்டு போக வருவேன். முதலாவது நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல் பகுதி எனக்காக வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், போதும். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக கவனிங்கன்னா, இங்கிலீஷில் சொல்லியிருக்க பாருங்க, for unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder. ஆக இந்த இதில் 3 முக்கியமான காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, ஹியூமன் எலிமெண்ட் சொல்லுவாங்க. ஃபுல்லி ஹியூமன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். இந்த பாலகன் பிறந்திருக்காருன்னு சொல்லுது போது, பிறக்கிறதுன்னு சொன்னாலே மனித தன்மை இல்லையா? அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த இரட்சகர் எப்படிப்பட்டவராக வருவார்னு கேட்டிங்கன்னா, he would enter into the world as a baby. அவர் மனிதனாக எப்படி வருவார், குழந்தை அவர் வருவார். எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் ஆஸ் வி டூ. நம்மளை போல இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து இந்த பூமியில் வரும் பொழுது எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி வருவார். மத்தேயு 1வது அதிகாரத்தில், லூக்கா 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்தார்னு சொல்லி. அதை வருகிற காலங்கள் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது 100% மனிதனாக வந்தார். புரிஞ்சுக்கணும், 100% இஸ் a very human being. மனிதனாக பிறந்திருக்கிறார். மரியாளுக்கு பிறந்திருக்கிறார். ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். கந்தையில் பொதிந்து வச்சுருந்தாங்க அவரை, மாட்டு தொழுவத்து முன்னணியில். இதை குறிச்செல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக பேசுது. வரப்போகிற காலங்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம சிந்திக்கலாம்.
ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ஃபுல்லி டிவைன். அது யார் கொடுக்கப்பட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது பகுதி, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சன் இஸ் கிவன், a son is given. கடவுள் என்ன செய்ய குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். த ஃப்ரேஸ் சன் இஸ் கிவன் ரிவீல்ஸ் தி டிவைன் ஆரிஜின் ஆஃப் சேவியர். இந்த ரட்சகர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அது குழந்தை பருவத்தில் மனிதனாக பிறந்திருந்த போது கூட அவர் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். He is not created, but he is the eternal Son of God given to humanity as a gift. ஆக இந்த உலகத்தில் தேவன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? தேவனிடத்தில் வந்திருக்கிறது இல்லையா? தேவன் கொடுக்கப்பட்டிருக்கார். அந்த வேத பகுதி வாசிக்கலாம், எனக்காக 3:16 வாசிக்கலாம். எவனோ அவன் கெட்டு போகாமல் அடையும்படிக்கு தந்தருளி, ஆக அவர் தந்தருளப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்பான பிள்ளைகள், அதுவும் எனக்கும் உங்களுக்கும் அன்பளிப்பாக கொடுக்குறார். எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் நித்திய ஜீவனை அடைவதற்காக. ஆக அவர் 100% தேவன், மனிதன். அவர் 100% என்னவாக இருக்கிறார்? மேன், கடவுளாக இருக்கிறார். ஆங்கிலத்தை தியோ ஆந்த்ரோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரீக்கில். தியோன்னு சொன்னால் காட், ஆந்த்ரோபாஸ்னா மேன், தியோ ஆந்த்ரோபாஸ் காட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து 100% மனிதன், அப்புறம் 100% ஆண்டவராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இதில் எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இதை பற்றி கன்ஃபியூஷன் இருக்குது தான், நிறையா மற்ற தவறான உபதேசங்கள் வெளியில் இருக்குது. இதை குறித்து பின்னாடி நாட்களில் நம்ம உட்காந்து பேசணும். இந்த கல்ட்டை பற்றிலாம் நான் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் முடிஞ்சால் கல்ட்டை பற்றி டச் பண்ணுவோம். நம்ம இந்த காலங்களில் ஜெகோவா சாட்சிகள் நிறையா வந்து ரவுண்ட் வீடு தட்டி கிடக்குறாங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது குட் பை போய் சொல்லி அவங்களுக்கு பேசவே கூடாது. அவங்கள வச்சுட்டு நிறையா ஜெகோவா சாட்சிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். ஆக நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, 100% மனிதனாக இருக்கிறார், 100% என்னவா இருக்கார்? டிவைனாக இருக்கிறார். இஸ் ஃபுல்லி ஹியூமன், ஃபுல்லி டிவைன். இஸ் நாட் 50-50%, இஸ் 100%. 100% நல்லா புரிஞ்சுக்கணும். டவுட் இருக்குன்னா வந்து என்கிட்ட பேசணும். அதுக்கு மாத்திரம் கிடையாது. த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர். அவர் கையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வாசகங்களை கடைசி 2வது பகுதி வாசி, 3வது பகுதி வாசிப்போம் எனக்காக. இல்லை நமக்கு கொடுக்கப்பட்டார். வாசிக்கலாம். தோளின் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அவர் என்ன செய்ய போகிறார்னு கேட்டிங்கன்னா, ஹீ வில் கவர்ன். அவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்வதற்காக வந்திருக்கிறார். இந்த வேத பகுதி வாசிக்கும் போது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், a ruler whose authority and the government will bring peace and justice. அவர் இந்த பூமியில் வந்து அவர் ஆளுகை செய்யும்போது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த பூமியில் அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும், அவருடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தையும் நீதியையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனிதர்களுடைய ஆட்சிகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உலகம் முழுவதும் மனிதர்களுடைய ஆட்சி இருக்குது. ஆனால் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா, பர்ஃபெக்ட் அண்ட் எட்டர்னல் சொல்லுவாங்க. அவருடைய பரிபூர்ணமானது, அப்புறம் நித்தியமானது என்பதை நானும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்த தெய்வீக மனிதன், அது காட் மேன், இந்த உலகத்தில் நம்முடைய பலகீனங்களை அறிந்தவராக இருக்கிறார். அவர் மாத்திரம் கிடையாது, நம்முடைய பலகீனங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல், இந்த எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற ஆசாரியரே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 100% ஆண்டவராக இருக்கிறார், 100% மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் சமாதானத்தையும் நீதியும் படைப்பதற்கு ஆளுகிற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், அவர் என்னை போல பிறந்ததுனால என்னுடைய பலகீனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அன்பான சகோதரி, அதே சமயத்தில் அவர் நமக்காக பரிதபிக்க என்ன செய்கிறார், நமக்காக என்ன செய்கிறார்னு சொல்லி சோதிக்கப்பட்ட பிரதான ஆசை நமக்கு என்னது? பலவீன் என்ன நம்மை போல பலவீனங்களை அவர் புரிந்து கொள்கிறவராக. ஆங்கிலத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, both as a human and divine understand our weakness, yet he has the power to save us completely. முழுமையாக நம்ம ரட்சிக்க முடியும்.
நான் வேகமாக போகிறதுக்கு காரணம் நேரம் இல்லைன்றதுக்காக அடுத்தடுத்து சில காரியங்கள் இருப்பதுனால ஒன்று தான் இந்த வேலையை நான் சொல்கிற காரியம். நான் புரிஞ்சுக்கோங்க, இந்த 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 ரட்சகர் நமக்கு வாக்குத்தத்தம் ஏசாயில் சொல்லப்பட்ட ரட்சகருடைய பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 100% மனிதனாக இருக்கிறார், 100% தெய்வீக தன்மையுடையவராக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். அப்புறம் என்ன செய்ய, அவர் இந்த உலகத்தை ஆளுவதற்காக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். இந்த காலங்களில் நீங்கள் நினைக்கலாம், சில வேலைகள் நான் பேசியிருக்கேன் பின்னாடி, முதலே நான் தேவராஜ்யத்தை குறித்து அவர் நம்முள்ளத்தில் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். சரி, அடுத்த காரியங்கள் நம்ம பேசலாம். இஸ் அல்டிமேட் ரூலர் பிரிங் ஆர்டர் அண்ட் கேஆஸ் அண்ட் ஹோப் இன் டிஸ்பயர்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த கால வேலையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கீனமாக இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்கிறார். என் உள்ளத்திலையும் என் இல்லத்திலையும் ஆண்டவராக இயேசு முதலிடத்தில் இருக்கும் பொழுது, அவர் ஆட்சி செய்யும் பொழுது அந்த வீட்டில் கிரமமும் ஒழுக்கமும் நம்பிக்கையும் காணப்படும் அன்பான பிள்ளைகளே. சரி, அடுத்த கதைக்கு நம்ம போயிடுவோமா? அடுத்ததுக்கு போயிடலாம். த டைட்டில் ஆஃப் ப்ராமிஸ் சேவியர். இங்கே வந்து 6b வாசிக்கலாம். வாசிங்க, 2வது பகுதி வாசிங்க. அவருடைய நாமங்களை வாசிங்கம்மா. அவருடைய அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பல வேலைகளில் நம்ம ஆழமாக இதை சிந்தித்தது கிடையாது. மொத்தம் இது 4 இல்லை 5. சில ஹீப்ரூவில் நான் வாசிக்கும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டால் கமா போடலை. அவங்க ஒரு சிலர் மொழிபெயர்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா அதிசயமான ஆலோசனை கர்த்தர்னு போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். அன்றைக்கி நமக்கு நேரம் குறைவானு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்ட்ரிங்க் பண்ணியிருக்கிறேன். முதலாவது என்னன்னு கேட்டேன், இங்கிலீஷில் சொல்லுது வண்டர்ஃபுல் கவுன்சிலர். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயம், அவர் செய்த காரியங்கள் அதிசயம், அவர் போதித்த காரியங்கள் இந்த உலகத்தில் அவரை போல் யாருமே போதிக்கலை. ஆக இந்த காரியம் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 குணாதிசயங்களோடைய பெயர் நாமங்கள் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு கேட்டால் டிஸ்கிரைப் த சேவியர் ஈச் ரிவீலிங் இஸ் கேரக்டர் அண்ட் மிஷன். அவருடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய ஊழியத்தின் தன்மையை வெளிப்படுத்து. எப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்பது. முதலாவது ஆலோசனை கர்த்தா என்று சொல்லும்போது அதாவது அற்புதமான ஆலோசனை கர்த்தன்னு சொல்லும்போது, அவரே இந்த உலகத்தில் சர்வத்தையும் படைத்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஞானம், சோர்ஸ் ஆஃப் ஆல் டிவைன் விஸ்டம் சொல்கிறான். அவருடைய ஞானம் இந்த உலகத்தில் இல்லை, உலகத்தில் சகல ஞானத்துக்கு மேலே. 1 கொரிந்தியர் வாசிக்க வேணாம், நேரம் இல்லை, வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு பைத்தியமாக ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால், அதை விட என்னது, ஆண்டவர் ஒரு காரியத்தை பைத்தியக்காரத்தனமாக செய்வார்னு சொன்னால், இந்த உலக ஞானத்திலாம் அதிக ஞானமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. எனவே இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற நமக்கு அவர் கொடுக்கிற வழி நடத்துதல் அல்லது அவர் கொடுக்கிற ஆறுதல் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரம் கிடையாது, அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலக ஞானத்துக்கு ஒத்தது அல்ல. வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம், அந்த வேத பகுதி சொல்கிறத வாசிக்கலாம். 2 கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம் என்பவளாகிய அவருக்குள்ளே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் அவருடைய அறிவும் எல்லா பொக்கிஷங்களும் அடங்கியிருக்காது பிள்ளைகளே. இந்த இயேசு கிறிஸ்துவோட ஞானத்துக்கு என்ன கிடையாது, கம்பேர் பண்ண இந்த உலகத்தில் எந்த ஞானமும் கிடையாது. அப்போ அது மாத்திரம் கிடையாது, 2வது வசனம் சொல்லும்போது சொல்லுது மைட்டி காட். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வெறும் ஞானமுள்ளவராக மாத்திரம் கிடையாது, அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அது ஆங்கிலத்தை சொல்லும்போது அவர் ஆலோசனை வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட், டிஃபைங் பவர் டு சேவ் அண்ட் ரூல். அவருக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குது? வெறும் ஞானம் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தை ஆளுகிற சக்தி உடையவராக இருக்கிறார். அவர் மாத்திரம் கிடையாது, ரட்சிக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அது எதை காமிக்கிறதுனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரம் கிடையாது, பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்து நம்மை மீட்கக்கூடிய அவருக்கு சக்தி இருக்கா இல்லையா? அவருக்கு இருக்குது. 28வது அதிகாரம் மற்ற 28 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் அவருக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது, சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்லுது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு. அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்லுதா, 3வது காரியம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எவர் லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. என்னப்பா
இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட மக்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், எப்படி தேவைகளை சந்திக்கிறவராக. ஒரு தகப்பன் தான் பிள்ளைகளை எப்படி விசாரிக்கிறானோ அதை போல் எப்படி பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா, த டைட்டில் ஹைலைட்ஸ் கிரைஸ்ட் சென்ட்ரல் எட்டர்னல் கேர் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் ஹிஸ் பீப்புள். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியின் அவர் தேவைகளை சந்தித்து விசாரிக்கிறவராக இருக்கா. ஹிஸ் ஃபாதர் ஹூ லவ்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் இட்டர்னலி. அது எப்படின்னு கேட்டால், ஒரு தகப்பன் எப்படி செய்கிறாருன்னு, இஸ் அ ஃபாதர். அவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறாருன்னு கேட்டால், ஒவ்வொருவரையும் நேசித்து அவர் பாதுகாத்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவராக அவர் எப்போதும் மாறாத தேவனாக இருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, அது மாத்திரம் கிடையாது, பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுது. என்ன செய்கின்ற அவர் நமக்கு என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் 3 விதமான சமாதானத்தை கொடுக்க வரலாம். முதலாவது, ஜீசஸ் பிரிங்ஸ் பீஸ், ட்ரூ பீஸ். உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான சமாதானத்தை யார் தான் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் சண்டையும் சச்சரவும் வம்பும் வழங்கு நடந்துகிட்ருக்கு. என்னென்னமோ நடக்குது பாருங்கள். உங்கள் வீட்லையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், உண்மையான சமாதானத்தை யாரைத்தாலும் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வர முடியும். முதலாவது, அவர் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில சமாதானம், பீஸ் வித் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, பீஸ் வித்தின் அவர் செல்ஃப், நமக்கு நாமே என்ன செய்ய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அண்ட் பீஸ் அமங் அதர்ஸ். இன்றைக்கி நிறையா மக்களோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கூடைய சமாதானத்தை யாரால் தான் கொடுக்க முடியும்? ஆனால் இந்த சமாதானத்தை எப்படி தான் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்க, திஸ் பீஸ் கம் த்ரூ ரெக்கன்சிலியேஷன் வித் காட். யார் கூட? ஆண்டவருக்கும் நமக்கு ஒப்புரவாகும் போது மாத்திரம்தான். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்கு அவர் சிலுவையில் கொடுத்த ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உலக மக்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறார். ஆனால் உலகத்தை ஏன் சமாதானம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் சொந்த என்ன செய்யலை, சமாதான கர்த்தரா ஏற்றுக்கொள்ளலை, பிரபுவா ஏற்றுக்கொள்ளலை. உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சமாதானம் வரணும்னு சொன்னால், இந்த நாடுகள்லாம் ஒற்றுமையாக வரணும்னு சொன்னால், ஒரு யூதனாக இருக்கட்டும், ஒரு கிரேக்கனாக இருக்கட்டும், ஒரு அரேபியனாக இருக்கட்டும், ஒரு இந்தியனாக இருக்கட்டும், ஒரு சீனனாக இருக்கட்டும், ஒரே தட்டில் உட்காந்து எப்போ தான் சாப்பிட முடியும்னு கேட்டிங்கன்னா, எப்போ இயேசு என்ற நபர் உள்ளத்தில் வருகிறாரோ. அவங்க எல்லோரும் இயேசு கிறிஸ்து வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சீன் பாருங்களேன், எல்லோரும் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் இன்றைக்கி இந்த சண்டே இருக்குமா இருக்காதுன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த உலகத்தில் எந்த சண்டையும் நடக்காது. நான் நீ போட்டி போடுறது இடம்லாம் கிடையாது. எனக்கு நமக்குள்ளேயே சண்டை இருக்கிறது காரணம் ஏசாமி உள்ளத்தில் இல்லைன்றதுனால தான். பல வேலைகளை நம்ம காமிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். நான் எனக்கு ஏசு என்ற நபர் எனக்குள்ளே வருகிறாரோ, ஏசு என்னை மையமாக இருக்கிறாரோ, அப்போ நான் இல்லை அவருன்னு போயிடுவோம் நம்ம. எனவே இந்த காலையில் வேலையில் நம்ம சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாசிக்க எனக்காக ஒரே ஒரு பகுதியை வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் யார் மூலமாக இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானத்தின் வாயிலாக இந்த எல்லா இடத்துலையும் சமாதானம் நமக்கு ஏற்படும். நமக்குள்ளே சமாதானம் இருக்கும், நம்ம உறவுகளில் சமாதானம் இருக்கும், இந்த நாட்டில் சமாதானம் வர முடியும். ஆக இந்த உலகத்தில் விளையேற பெற்ற ஆசீர்வாதமான ஒரு ரட்சிப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு என்ற ரட்சகரின் சத்தியத்தில் இருக்குது, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுல இருக்கு அன்பாலே. ஆக இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு விதத்தில் கன்ஃபியூஷன் இருக்கலாம், சில வேலை பலகீனமாக இருக்கலாம், சில வேலை என்னால் ஒன்றும் முடியலை, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம், சில வேலைகள் போராட்டங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு வரும்பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்பான பிள்ளைகள். எனவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்களும் வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம், நான் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சுக்க, நெருங்கி வாங்க. என்னோடய ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த காலங்களில் நான் சார் கொஞ்சம் யோசிக்கிறேன், என்ன நம்முடைய ஜனங்க எப்படி இருக்கிறாங்க ஆவிக்குரிய ரீதியில்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ சபைக்கு வருகிறோம் போகிறோமே தவிர அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஆளுகை என் இல்லத்தில் காணப்படலை. நான் உலகத்தை பார்த்து என் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு உட்காந்துருக்கிறேன். சதா என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் மையமாக இல்லை என்பது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. சரி வாங்க அடுத்த கதைக்கு நம்ம போயிடுவோம், நேரம் இல்லைன்றதுனால. அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், என்னை ஆளுகிறவராக இருக்கிறார். த ரெயின் ஆஃப் த ப்ராமிஸ் சேவியர் நம்ம பார்க்குறோம். இந்த வேத பகுதி 7வது வசனத்தை எனக்காக வாசிக்கப்பா. எனக்காக தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தி அது இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவ பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவில்லை.
சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆக நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் பேசும்பொழுது இது எங்கே பற்றி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனத்துக்கு வாக்குத்தத்தம் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16 வசனம் வாசிச்சிங்கன்னா நல்லா புரியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாவீதோடு செய்த உடன்படிக்கை, உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், ஒரு ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லுகிறார். நாத்தான்கிட்ட போய் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், உன்னுடைய வீடு எப்படி இருக்கும், உன்னுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்போதும் நிலைத்திருக்கும். தாவீது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இழந்து போயிட்டார். தாவீதின் சந்ததியில் தான் அந்த மேசியா வரப்போகிறார். ஆக இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக த ரெயின் ஆஃப் சென்ட்ரல் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ், என்னது காட்ஸ் கமனன்ட் வித் டேவிட், தேவனோடு கூட செய்த உடன்படிக்கையை கர்த்தர் இங்கே நிறைவேறுகிறதுக்கு நினைப்பூட்டுக்கிறத பார்க்க முடியும். அது எங்கே தான் நிறைவேறும்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது. ஆக இந்த ஆட்சி எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் எப்படி இருக்கான், அது திடப்படுத்தி அசையாததாக இருக்கும், நித்தியமானதாய் காணப்படும். அந்த ஆராதனை எப்படி இருக்கும், இட்டர்னல் கிங்டம் சொல்லுவாங்க. வசனம் வாசிக்கலாம் 11, 11, 20, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவர் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின சதா காலங்களிலும் பண்ணுவார். ஆக இந்த ஆராதனை அல்லது இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னா, இட்டர்னல் கிங்டம், நித்தியமாக இருக்கும், சதா காலங்களிலும் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கார். அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்காதான், முடிவு இருக்காது. தெர் இஸ் நோ எண்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அது மாத்திரம் கிடையாது, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி 2வது பகுதி சொல்லுதுன்னு கேட்டால், அது நீதியும் நியாயம் நிறைஞ்சதாக இருக்கும். என்ன அப்படி தான் சொல்லுது இங்கிலீஷில். செவரின் மார்க்ட் வித் பர்ஃபெக்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் அன்லைக் ஃப்ளாட் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் கவர்னன்ஸ். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை போல எப்படி இருக்காது, அப்படிப்பட்டதாக இருக்காது. அவருடைய நீதி எப்படிப்பட்டது, நம்பிக்கை கொடுக்கும் உடைக்கப்பட்டவர்களுக்கு அல்லது இந்த உலகத்தால் விடப்பட்ட மக்களுக்கு. தேவன் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த உறவுகளை மெய்ப்பிக்கிறவர், உடன்படி என்ன செய்கிறார், ஓட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய நீதியும் நேர்மை உள்ளதாய் காணப்படும், நியாயம் உள்ளதாய் காணப்படும். அவர் எப்படிப்பட்ட நீதின்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 89:14, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், உமது கிருபையும் சத்தியமும். அதாவது போன வாரம் கூட நான் பேசும்போது சொன்னேன், ஆண்டோட ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதியும் நியாயமும். இந்த நீதி நியாயம் என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டால், ஆண்டவருடைய நீதியை குறித்து பேசுகிறது. அவருடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீதி. இன்றைக்கி கோர்ட் ஆஃப் லா பண்ணிங்கன்னு சொன்னால், காசு கொடுக்குறவனுக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதி ஓடிட்டுருக்கு. அங்கே நீதி நியாயம் மாறி மாறி வரும். ஆனால் ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும், இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும், எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும். ஸோ இந்த நீதி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அவருடைய நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய ஆளுகள் என்ன இருக்காது, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணெய் வைக்க மாட்டார், பாரபட்சம் கிடையாது. ஸோ இஸ் அ காட் ஹூ இஸ் அ ரைச்சஸ் காட். ஹி ஹாஸ் அ ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரைச்சஸ்லி கவர்ன்ட். என்ன அதுதான் பார்க்குறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம், த ஜீல் ஆஃப் த லார்ட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களேன். கடைசி பகுதியை வாசிக்கலாம், 7 கடைசி சேனைகளின் வாசிப்போம். 7 இது யார் செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தை சொல்லும்போது கன்க்ளூட்ஸ் affirm the fulfillment of promise based on the God's zeal, faith and faithfulness, not human effort. அப்போ இது யார் செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மனிதர்களால் செய்யப்படுகிறது கிடையாது, தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தெய்வீக தன்மையுடையதாக இருக்குது. அதான் நம்ம பார்க்குறோம். இது பல வேலைகளை நாம் நினைக்கிறோம். சில சபைகள் நினைக்கிறாங்க, என்னோடய சுயத்தால் நான் சபையை கட்ட போகிறேன், என்னோடய பலத்தால் நான் கட்ட போகிறேன், நான் மக்களை உள்ளே கொண்டு வைக்க போகிறேன். நீங்கள் செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. நானும் ஊழியத்தில் இருக்கிறேன் கொஞ்சம் நாளாக, நானும் பார்த்துட்டேன் என்னென்ன என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. யாரும் ஒரு துரும்பு கூட என்னால் மாற்ற முடியாது. என்னால் ஒன்றும் கூட கதை சொன்னணுமா, ஒருத்தர் என்ன செஞ்சானா, ஆண்டவரே உலகத்தை மாற்றுங்கன்னு ஜெபிச்சானா. கடைசியில் ஒன்றுமே முடியலையா. உடனே ஆண்டவரே எங்கள் ஊரை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சானா. அப்புறம் பார்த்தா ஊரும் மாறலையாம்.
அப்புறமா ஜெபிக்க ஆச்சான மாட்டவனே எங்கள் வீட்டை மாற்றுங்க, எங்கள் வீட்டை மாற்றுங்க, எங்கள் வீட்டை மாற்றுங்க. நான் அந்த வீடு மாற்றலையா, கடைசியில் அவன் வந்துட்டான், ஆண்டவர் என்னையே மாற்றுங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன், நீங்கள் ஒரு சின்ன துரும்பு கூட உங்களால் மாற்ற, உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் சொல்லித்தரேன். யாரையும் மாற்ற முடியாது, கடைசியில் உங்களை தான் நீங்கள் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் இருக்கிறார், அவர் தான் மாற்றுவார். அதான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் தமிழில், ஆங்கிலத்தில் 6வது வசனம், தமிழில் 5வது வசனம் வாசிங்கப்பா. நான் உங்களில் அல்ல பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமுடிய நம்பி நடத்தி வருவார் என்று நம்பி. பவுல் சொல்லும்போது, திருச்சபையை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நல்ல கிரியை உருவாக்குன ஆண்டவர், தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார்னு நம்புகிறேன். ஆக என்ன செய்கிறார், என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, இது தேவனுடைய வைராக்கியம் செய்யும், தேவன் செய்வார், தேவனே இதை நடத்தி கொடுப்பார். ஆக நான் என்னுடைய பலத்தாலோ புயத்தை எதுவும் செய்ய முடியாது. ஆக நானும் நீங்களும் முயற்சி செய்யலாம் ஏதாச்சும் செய்வதற்கு. ஆண்டவர் கொடுத்த காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமாக செய்தால் போதும். நான் அதை தான் கற்றுக்கிறேன் என்னுடைய லைஃப்பில். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய், உன்னோட மீறி செய்யாது, உன் பலத்தில் அது நடக்காது. பல வேலைகளை நான் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு, சில வேலைகள் நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், என்னோடய பலத்தால் ஏதாச்சும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அது நல்லதாக அது ரைட்டான்னு தெரியல, அது உங்கள் என்ன நல்லா இருந்தால் கூட, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. பவுல் சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சி நான் விலை செய்கிறவரோ அவரோட வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கான், உன் வேலை நீ பாரு, அவ்வளோதான் கதை. ஆக இன்றைக்கி நான் இந்த கால வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆளுகையை ஆட்சி செய்கிறவராக கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் மேலே முழுமையான நீதியை நம்ப வேண்டும். அவரில் நித்திய வாழ்க்கை இருப்பதனால அந்த நம்பிக்கையோடு கூட இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு கொடுத்த கடமைகளை நான் கொடுத்த நியமித்த ஓட்டத்தில், எபிரேயர் 12வது நேரம் இல்லை வாசிக்க வேணாம். அதாவது நமக்கு ஒருத்தர் கடவுள் கொடுத்த நியமித்த ஓட்டம் ஒன்று இருக்குது, நமக்கு ட்ராக் ஒன்று இருக்குது. அந்த ட்ராக்கில் நான் ஓடணும்னா, சிறு வயதில் நான் என்ன செஞ்சேன், ஒரு வாட்டி உட்காந்துட்டு ஏஷியன் கேமோ ஏதோ ஒரு கேம் பார்த்துட்டு உட்காந்து டிவியில். அப்போ அங்கே என்ன செய்கிறான், ஒரு இந்தியன் பெண் ஓடுறா, அவள் பேர் ஷைனி வில்சன் பேர், அந்த சகோதரி பேர். அந்த சகோதரி வேகமாக ஓடிட்டுருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெண் வர்றா, ரேப்பேர் பண்ண. இந்த சகோதரி ரொம்ப வேகமாக ஓடி ஃபஸ்ட்டில் போயிட்டான். நாங்களாம் ரொம்ப கை தட்டிட்டோம், வெரி குட் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த சகோதரி இந்திய சகோதரியாக இருக்காளேன்னு சொல்லிட்டேன். ஷைனி வில்சன் இந்த அம்மா பேர். அப்புறம் போட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த அம்மா போன பிறகு என்ன சொல்லிட்டான், ஷீ இஸ் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான், டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் துக்கமாகிடுச்சு, என்னடா இந்த பொம்பளை ரொம்ப வேகமாக ஓட்டா, இவன் முன்னாடி ஆளுக்கும் ரெண்டாவது ஆளுக்கும் ரொம்ப தூரம் டிஃப்ரென்ஸு. அவன் ஒரு 600-500 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், 500 மீட்டர் கொஞ்சமாச்சும். அதாவது ரேஸில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப இருக்குது. ஆனால் இந்த சகோதரி ஓடினது எவ்வளவு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அந்த மாதிரி வேகமாக ட்ராக்கை மாற்றி ஓடிட்டா. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரை என்ன செஞ்சுருக்கணும், ஓட்டப்பந்தயத்தில் அதே ட்ராக்கில் ஓடி போய் அப்புறம் தான் மர்ஜ் ஆகணும். இவன் என்ன செஞ்சுட்டா, எடுத்த உடனே மர்ஜ் ஆகி ஓடி போய் வேகமாக போயிட்டா. ஆக மொத்தத்தில் நீங்கள் போய் படித்து பாருங்கள், ஷைனி வில்சன் டிஸ்குவாலிஃபைடுன்னு போய் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எங்கேயாச்சும் இருக்கும். ஆக இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்டப்பந்தயத்தை நம்ம ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. அவர் கொடுத்த ட்ராக் ஒன்று இருக்குது, அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் கொடுத்த அதிகாரத்தில், அவருடைய விசுவாசத்தில், அவருடைய நீதியில் நித்தியமான ஓட்டத்தை நம்ம ஓடணும். எனவே நமக்கு கடவுள் கொடுத்த காரியத்தை இதெல்லாம் எங்கே நிறைவேறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் துல்லியமாக நிறைவேறுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ நான் சொன்னது மேலோட்டமாக சொல்லிட்டு போனேன் இல்லையா, இதெல்லாம் எங்கே நிறைவேறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம் வேகமாக. 1:23 மன்னிக்கணும். இல்லை மத்தேயு 1:23 மத்தேயு 1:23 மன்னிக்கணும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் பெறுவார்கள் என்று சொன்னான் என்பதற்கு அதாக இந்த ஆண்டவருடைய எப்போ இதெல்லாம் நிறைவேறும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த ஆட்சியெல்லாம் எப்போ நிறைவேறும்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 1லேருந்து 5 வசனம் எனக்காக வேகமாக வாசிங்க எனக்காக. பின்பு புதிய வானத்தையும்
புதிய பூமியையும் கண்டேன், முந்திய வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் நகரத்தையும் வர கண்டேன். அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் சத்தத்தை கேட்டேன். வாசஸ்தலமாய் இருக்கிறது, வாசமாய் இருப்பார், ஜனங்களாய் இருப்பார்கள். அவளோடு கூட இருந்து தேவனாய் இருப்பார். அவர்கள் கண்ணுடைய யாவையும் தேவன் துடைப்பார். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஒழிந்து போயின என்று விளம்பினது. வீற்றிருக்கிறவர் இதோ புதிதாக்குகிறேன். பின்னும் வசனங்கள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட ஆளுகையில் வரும். ஆக எந்த அளவுக்கு முதலாவது வருகை உண்மையோ, எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு வந்தது உண்மையோ, அதே போல் இந்த உலகத்தில் நான் வாசித்த ஒவ்வொரு காரியம் துல்லியமாக நிறைவேறினதோ, அதே போல் அவருடைய வருகையில் இதெல்லாம் நிறைவேறும். அப்பொழுது அவர் ஆட்சி வரும். அவர் ஆளுகைக்குள்ள நாம்லாம் வாழ்வோம். அவர் என்ன சொல், இந்த இம்மானுவேல்ன்ற வார்த்தை இங்கே இருப்பார், நிறைவேறதை பாருங்கள். வசனம் 3 சொல்லுது, பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ அவர் மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசமாக இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், தேவனோடு இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். இம்மானுவேல்னா என்னம்பா? நம்மோடு கூட இருப்பார். அவர்களோட நாம இருப்போம். அப்போ அவர் என்ன செய்வாரா? நம்ம ஒரு தகப்பனை போல விசாரிப்பார். கண்ணீர் இல்லை, என்ன கிடையாது, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே எல்லாமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வாங்க என்ன நம்ம கற்றுக்கலாம். ஒரு சில பாடங்களில் நிறைய பாடங்கள் இருக்குது, நான் 1-2 தான் சொல்வேன். God is faithful to his promises. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் மாறாதவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிறைய சொல்லிட்டு போகலாம். ரெண்டாவது, இந்த நம்முடைய ஆண்டவர் ரட்சகர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவர் 100% தெய்வீக தன்மையுடையவராக, 100% மனிதனாக இருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, உங்கள் பிரதிபல உங்களுடைய பலகீனங்களெல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு முக்கியமான காரியம், நம்முடைய ரட்சகர் என்பது என்னது, நித்தியமான ரட்சகராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மாத்திரம் மீட்பு கொடுப்பதற்கு கிடையாது, அடுத்த உலகத்திலே நமக்கு நிச்சயம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான ஆண்டவர் ரட்சகர் என்ன கூட அற்புதமான ஆலோசகராக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், சமாதான பெறுவர். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜாவாஜ் இந்த ஜேவியர்ஸ் கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். நீங்களும் நானும் ஆண்டோட மகளாக மாறி இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? உண்மையான இந்த காஸ்பல்ன்ற வார்த்தை நற்செய்தின்னு. இந்த நற்செய்தியை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வச்சுக்கோங்களேன் பேச்சுக்கு, என் மகன் பாஸ் ஆகிட்டான். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என் மகன் பாஸ் ஆகிட்டான், என் மகன் பாஸ் ஆகிட்டான், என் மகன் பாஸ் ஆகிட்டான். இல்லை, என் மகளுக்கு திருமணம், என் மகளுக்கு திருமணம், என் மகளுக்கு திருமணம், உலகம்லாம் சொல்லி சந்தோஷம் சந்தோஷம். அல்லது வச்சுக்கோங்க, என் பிள்ளைக்கு என் குழந்தைக்கு, என் மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் டமர் அடிச்சு நம்ம சொல்லிடுவோம், என் மகன் பிறந்திருக்கு. நற்செய்தி நற்செய்தி நற்செய்தியை சொன்னால் தான் நற்செய்தி. நற்செய்தி யார்கிட்ட சொல்லலைன்னா என்ன செய்தி? அது துர்ச்செய்தி. ஏசு கிறிஸ்து கொடுத்த அன்பளிப்பு என்னது? நற்செய்தி. பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரே ஒரு செய்தி தான் நற்செய்தி. மற்ற எல்லா செய்தியும் ஒரு நாள் துர்ச்செய்தியாக மாறிடும். எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அது பலவலா தொலைன்னு போயிடும். எது இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் ஏசு கிறிஸ்துவோட நற்செய்தி ஒன்று மட்டும்தான். ஏசு பிறந்தது உண்மை, அவரோட நற்செய்தி, அவருடைய சுவிசேஷம் நற்செய்தி. அவர் எனக்காக உங்களுக்காக மீட்பதற்கு இந்த பூமியில் வந்தது உண்மையிலும் உண்மை. அந்த நற்செய்தி ஒரு பெரிய அன்பளிப்பு எனக்கு. எனவே நானும் நீங்கள் இதை என்ன செய்யணும்னு கேட்டால், வெளியேறப்பட்ட சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சரண்டர் டு கிரைஸ்ட் ரெயின். ஆக இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை மீட்டு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில் ரட்சகராக இருக்கிறாருன்னு கேட்டு பாருங்க. ரட்சகராக மாத்திரம் இருக்கக்கூடாது, he should be savior and the lordன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பல வேலைகள் என்ன, ஆண்டவர் ரட்சித்துட்டார், அதுக்கப்புறம் யார் அந்த ஆளுகை செய்கிறவர்? ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கணும். பல வேலைகளில் ஆண்டவர் ஸ்தானத்தை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். எனவே இன்னொரு முக்கியமான காரணம், அப்படி இருக்கிறதுனால நாம் பெற்ற இந்த சமாதானத்தின் தேவன் ரட்சிப்பையும் இந்த சமாதானத்தையும் இந்த உலகத்தில் சொல்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ் காலத்தின் பிரதான நோக்கம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, ப்ரிப்பேர் ஃபார் ஹிஸ் இட்டர்னல் கிங்டம். இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் கொஞ்ச காலங்கள், நம்ம எல்லோரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட தயார் நிலையில் நம்ம காணப்படுகிறோம். இப்போ சமீபத்தில் நான் சென்னைக்கு போயிருந்தேன். அந்த ஊழியர்கள் ஒரு 55-60 பேர் ஊழியர்கள் வந்திருந்தாங்க. நான் பேசினேன். அப்போ நான் பேசும்போது இப்படி தான், இப்போ இந்த சர்ச் இஸ் என்னது பிரைட்
பிரைட் ஆஃப் த கிரைஸ்ட்னு தான் பேசினேன். ஏசு கிறிஸ்துவின் மனவாட்டி திருச்சபைன்னு சொல்லி தான் நான் பேசிட்டு வந்தேன். நான் சொன்னேன், இந்த சபை என்ன செய்யணும்? மணவனாகிய ஏசு கிறிஸ்து வரப்போகிறார். மனவாட்டியாக திருச்சபை என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எப்படிப்பட்ட திருச்சபையாக நம்ம காணப்படுகிறோம் என்பதை நான் அங்கே என்ன செஞ்சேன்? வலியுறுத்தி நான் பேசிட்டு வந்தேன். இன்றைக்கி உங்களை பார்த்தா அதுதான் கேள்வி வருது. ஏசு கிறிஸ்து வரப்போகிற அந்த வசனம் வாசித்தோம், இப்போ தான் வெளிப்படுத்தல. மணவாளன் கீழே வர போகிறார். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டோட வருகையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நித்தியத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? சற்று யோசிச்சு பாருங்கள். வாங்க எல்லாரும் கண்ணு மூடி நாம் ஜெபிப்போம்.